திருத்தணி அருகே தமிழக எல்லையில் போக்குவரத்து சோதனைச் சாவடியில் ஆந்திர மாநிலத்தில் இருந்து 2 சொகுசு கார்கள் போலீசின ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டு போலீஸ் சைரனை பயன்படுத்தி வந்த 2 கார்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் தமிழக எல்லையில் உள்ள போக்குவரத்து சோதனைச் சாவடியில் மோட்டார் வாகன ஆய்வாளர் சுமேஷ் தலைமையிலான குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட வாகன சோதனையில் ஆந்திராவிலிருந்து வேகமாக வந்த வெள்ளை நிற பதிவெண் பலகையும் போலீஸ் என்ற பெயர் பலகையும் பயன்படுத்தி தமிழகத்திற்குள் செல்ல முயன்ற 2 சொகுசு காரினை ஆவணங்களை சோதனை செய்ததில் இந்த வாகனம் டூரிஸ்ட் மோட்டார் கேப் வாகனம் என கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசிற்கு வரி செலுத்தாமலும் அனுமதி சீட்டு பெறாமலும் செல்ல முயன்றது தெரியவந்தது. வாகனத்தை சிறைப்பிடித்தனர். ஓட்டுநரிடம் விசாரித்ததில் இது ஆந்திர மாநில காவல்துறைக்கு சொந்தமான வாகனம் என வாகனத்தை சொகுசு கார்களை ஓட்டி வந்த இருவர் தெரிவித்தனர். பின்னர் ஆவணங்களை ஆய்வு செய்ததில் பதிவு சான்று தனிநபர் பெயரில் இருப்பதுடன் கண்டறியப்பட்டு பொய்யான தகவலை கூறி தமிழ்நாடு அரசிற்கு வரி இழப்பை ஏற்படுத்தும் நோக்கில் மேலும் போலீசின சைரனை பயன்படுத்தி தவறான முறையில் செயல்பட்ட மேற்கண்ட 2 சொகுசு கார்களை வாகனங்களை பறிமுதல் செய்து திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஏற்கனவே 2 வாரங்களுக்கு முன்பு இதேபோன்று சொந்த பயன்பாட்டு வாகனம் போலீஸ் சைரனை பயன்படுத்தி செல்வது கண்டறியப்பட்டு ஒரு சொகுசு காரை இதே பகுதியில் ஆந்திராவிலிருந்து வந்ததை அதிகாரிகள் சிறைப்பிடிக்கப்பட்டது. கடந்த ஒரு நிதியாண்டில் மேற்கண்ட போக்குவரத்து சோதனைச் சாவடியில் சோதனையில் அனுமதி சீட்டு பெறாமலும் தகுதிச்சீட்டு முடிவடைந்தும் ஓட்டுநர் உரிமம் இல்லாமலும் மேலும் விதிகளை மீறி இயக்கப்பட்ட மொத்தம் 117 வாகனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழக அரசுக்கு வரி ஏய்ப்பு செய்தும் தமிழக அரசின் அனுமதி சீட்டு பெறாமலும் செல்லும்போது கண்டறியப்பட்டு சிறை பிடிக்கப்பட்ட டூரிஸ்ட் மோட்டார் கேப் மற்றும் மேக்ஸி கேப் வாகனங்கள் மட்டும் 102 ஆகும். மேலும் அதிக பாரம் ஏற்றி வந்த 263 வாகனங்கள் மீது அபராதமாக ரூபாய் 72,72,200 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் திருத்தணி சோதனைச் சாவடியில் 8,77,00,000 ரூபாய் அரசு வருவாய் வசூலிக்கப்பட்டுள்ளது என்று போக்குவரத்து சோதனைச் சாவடி அதிகாரிகள் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளனர். அண்டை மாநிலமான ஆந்திராவில் சோதனைச் சாவடிகள் மூடப்பட்டதால் விதிகளை மீறி இயக்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.